மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எப்படியாவது சீர்குலைத்து விட வேண்டும், சிதறடித்து விட வேண்டும், பலவீனப்படுத்தி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது. அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் கூட்டணி பலம் அதற்கு முதன்மையான காரணம். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு பெண்களை மையப்படுத்தி தீட்டிய திட்டங்கள், மாணவ செல்வங்களை மையப்படுத்தி தீட்டிய திட்டங்கள், வெற்றிகரமாக அவற்றை நடத்தி நடைமுறைப்படுத்தி நிகழ்த்தியிருக்கிற சாதனைகள் நமக்கு கூடுதல் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன. மூன்றாவதாக, இந்த கூட்டணி கொள்கை பிடிப்புள்ள ஒரு கூட்டணி என்பதை நாம் அடுத்தடுத்து நடைபெற்ற தேர்தல்களின் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். மதச்சார்பின்மையை முன்னிறுத்தி தமிழகத்தில் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் சமூகங்களை பிளவுபடுத்துவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, வன்முறை அரசியலுக்கு வழிவகுத்து விடக்கூடாது, வட இந்திய மாநிலங்களில் நிகழ்வது போன்ற வெறுப்பு அரசியல் இங்கே தலை தூக்கி விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு இந்த ஒரு அணி தொடர்ந்து கடமையாற்றி வருகிறது என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆக இந்த கூட்டணியின் மீதான நன்மதிப்பு, ஒரு குட் ஃபெய்த், ஒரு கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை மக்களிடையே வளர்ந்தோங்கி இருக்கிறது. அது நம்முடைய கூட்டணியின் வெற்றிக்கு கூடுதல் பலம். இவை எல்லாவற்றையும் விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதில் எடுத்துக்கொண்ட முயற்சி, கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எப்படியாவது சீர்குலைத்து விட வேண்டும், சிதறடித்து விட வேண்டும், பலவீனப்படுத்தி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பலர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்களின் டார்கெட், இலக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகத்தான் இருந்தது. குறிப்பாக திருமாவளவன் எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அல்லது திருமாவளவனை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றிவிட்டால் போதும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடித்துவிட முடியும் என்று கணக்கு போட்டார்கள். அதாவது நம்மை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்த முயற்சித்தார்கள். நம் மூலமாக அந்த கூட்டணியை பலவீனப்படுத்த திட்டம் போட்டார்கள். இது வெறும் யூகமில்லை, அனைவரும் அறிந்த வெளிப்படையான அரசியல் உண்மை.